இங்க ஒருத்தன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு கேங்ஸ்டர்ஸ் வராங்க. வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க எல்லா பொருளையுமே அடிச்சு உடைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவன் கொஞ்சம் கூட பயப்படாம அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த கேங்கோட லீடர் அவங்ககிட்ட வந்து எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட பயமே இல்லாம கூலா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நீங்க ரெண்டு பேரும் உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கா ஓடி போயிருங்கன்னு சொல்லுவான். உடனே இவன் என் காசுல என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் கூட்டிட்டு வந்து சாப்பிடுறேன், உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்கறான். அப்ப அந்த இடத்துக்கு ரெஸ்டாரண்டோட ஓனர் வந்துட்டு தம்பி எதுக்கு பயங்க கிட்ட பிரச்சனை, ஒழுங்கா இங்க வந்து போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த கேங்கோட லீடர் போடா பூமர்னு சொல்லிட்டு அந்த ஓனரை தள்ளி விட்டு இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணுவான். அதுக்கப்புறமா என்னாச்சுன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சடனா அவனோட கையை தட்டி விட்டு எல்லாரும் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். உண்மை என்னன்னா இவனே ஒரு பெரிய மாஃபியா கேங்கோட பாஸா இருக்கும். அங்க இருந்த மொத்த பேரையும் புரட்டி எடுத்துட்டான். அடி தாங்க முடியாம அந்த கேங்கோட லீடர் அவனோட அண்ணனுக்கு கால் பண்ணி வர சொல்லி இவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறான். அந்த ரெஸ்டாரண்டோட ஓனரும் தம்பி இங்க இருந்து போயிருங்க, உங்களை நோக்கி ஆபத்து வர போகுதுன்னு சொல்றாரு. ஆனா இவனோ கொஞ்சம் கூட பயப்படாம அந்த கேங்ஸ்டரோட அண்ணன் வர வரைக்கும் வெயிட் பண்றான். அந்த இடத்துக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு பிளாக் கார் ஒன்று வருது. சுத்தி பாடி கார்டோட ஒருத்தர் அந்த கார்ல இருந்து இறங்குறான். அது வேற யாரும் இல்ல, அந்த கேங்ஸ்டரோட அண்ணன் தான். என் தம்பி அடிச்சது எவனான்னு சொல்லிட்டு இவனும் வர. தம்பிக்காரனும் வந்து இவன் தானே என்னை அடிச்சதுன்னு சொல்லுவான். அண்ணன்காரன் யாரை காட்டுறான்னு சொல்லி பார்ப்பான். அவனை பார்த்த அடுத்த செகண்டே தம்பிக்காரன் காதுல பொலிர்னு ஒன்று வைப்பான். ஏன்னா இந்த அண்ணன்காரனுக்கு பாஸே அவரு தான்.